அவரால் பதவி இல்லாம இருக்க முடியாது. என்ன தலைவராக்கி அடுத்த நாளே சொல்லிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி ஐயா உங்க படத்தை சின்னதா போட்டாங்க ஐயா, ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டாங்க ஐயா. உடனே ஐயா என்ன பண்ண, ஒரு சர்க்குலர், ஜிகே மணி படம் தமிழ்நாடு ஃபுல்லா வரணும். இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி அப்பா புள்ள ஒரு உறவை, அப்பா பிள்ளைக்குள்ள இந்த இடைவெளி உண்டாக்கி என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இவனுங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது, இவங்கெல்லாம் சமூகத்தில் ஒதுக்கப்படணும். இவங்கெல்லாம் மனிதர்களாக கூட தகுதி இல்லாதவர்கள் இவங்கெல்லாம். இப்படிதான் ஒன்னொன்னுத்துக்கும் எவ்வளோ பொய் தான். அவர் ஐயா கிட்ட போயிட்டு ஐயா அப்படி சொல்லிட்டாரு, உங்களை இப்படி பண்ணிட்டாரு, அப்படி நான் எதுவுமே நான் யாருக்கிட்டையும் எப்படியும் நான் பேச போறேன். யாராவது பேசுவாங்க ஐயா பத்தி பேசுவாங்க. சரி நானும் இதெல்லாம் கடந்து போவோம்னு சொல்லி நானும் பொறுத்துக்கிட்டு நம்ம இது எல்லாம் மனசுக்குள்ள நான் கொட்டி வச்சுக்கிட்டு அடக்கி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். படுபாவீங்களா, என்னையா வெற்றி உனக்கு? எங்க வெற்றி? வெற்றி 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 என்ன வெற்றி? உன்னை சிவில் கோர்ட்டுக்கு போக சொன்னாங்க, அவ்வளவுதான். ஐயா கிட்ட போய் ஐயா வெற்றி இப்படி அப்படின்னு ஐயாவுக்கு தெரியுமே, குழந்தை மாதிரி இருக்கிறார் ஐயா. அப்படியா? சூப்பர். இந்த மாதிரி ஐயா இன்னைக்கு ரொம்ப மனதளவில் பலவீனமாக இருக்கிறார் ஐயா இருக்கிறார். அதை இவங்க பயன்படுத்திக்கிட்டு இவங்களுடைய வேலை திட்டங்கள்லாம் அதை செயல்படுத்திக்கிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா திமுக தான் காரணம். திமுக தான் காரணம். 100 விழுக்காடு காரணம். இந்த நிலைக்கு காரணம் திமுக, திமுகவுடைய கைகூலிகள். இவங்க ஊர்ல ஒருத்தர் நான் சாக்கடை ஒருத்தர் இருக்கான், அவன் தினம் சாக்கடை எப்படி இருக்கும், அப்படி சாக்கடையா தான் இருக்கும். எல்லாம் எவ்வளவு வாங்கியிருக்கிறான், எப்படி வாங்கியிருக்கான், யார்கிட்ட வாங்கியிருக்கான் எல்லாம் தெரியுது. கட்சி நம்ம கிட்ட தான் இருக்கு, இன்னும் இருக்கும். சின்னம் நம்ம கிட்ட தான் இருக்கு, அதுக்கு பிறகும் இருக்கும். இன்னைக்கு நம்ம கட்சிக்குள்ள குழப்பம், அதுக்கு காரணம் திமுக காரணம். இப்ப கடந்த நம்ம கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஆகிறது. வன்னிய சங்கத்தில் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள். இந்த 50 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக திமுகவுடைய சூழ்ச்சி என்னன்னா, வன்னியர்களையும் பட்டியலின மக்களையும் சேர விடாம பாத்துக்கிறது. சூழ்ச்சி செய்து 2 சமுதாயம் சேரக்கூடாது. சேராம இருந்தா அவங்க வெற்றி பெறுவாங்க. இங்க ஒரு கொளுத்தி விடுறது, அங்க போய் வேற கொளுத்தி விடுறது, சண்டையை மூட்டி விடுறது, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, இப்படி மாத்தி சொல்லி இந்த 2 தமிழ்நாட்டில் உள்ள 2 பெரிய சமுதாயம் சேர விடாம பாத்துக்கிறது யாருன்னா இந்த கேடுகட்ட திமுக. இது உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அது எடுபடல. இப்போ அதனால என்ன பண்ணிட்டு நம்ம கட்சிக்குள்ள வந்துட்டாங்க. நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் பண்ணணும், நம்ம கட்சியை பலவீனப்படுத்தணும், குழப்பம் உள்ளக்குள்ள குழப்பம் பண்ணணும்னு சரியா கைகூலிகள் வச்சிருக்கிறான் திமுக காரன். இந்த கைகூலிகள், இந்த துரோகிகள், தீய சக்திகள் எல்லாம் இன்னைக்கு ஐயாவை சுத்திட்டு இருக்கிறானுங்க. இப்போ அது எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் நானு. ஏன்னா இப்ப காலையில இருந்து பேசிட்டு இருக்கிறோம். திமுகவுடைய ஊழல்கள், திமுகவுடைய பிரச்சனைகள், திமுகவுடைய மோசமான ஆட்சியை பத்தி நம்ம பேசுறோமா? நமக்குள்ளே அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க, இங்க இப்படி பண்ணிட்டாங்க, குழப்பம் பண்ணிட்டாங்க, அப்படி போய் இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, நமக்குள்ளே பேசிட்டு இருக்கிறோம். இதைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான். எதிர்பார்த்து நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்குறதுக்கு தான் அவன் PhD பண்ணிருக்கிறான் திமுக காரன் இதுல. ஏன்னா திமுக களத்துல தைரியம் கிடையாது அவங்களுக்குலாம். நம்மள களத்துல நேரடியாக சந்திக்கிறதுக்கு தைரியம் கிடையாது. கோழை அவங்க. இப்படி சூழ்ச்சி செய்துதான் நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்கி அதுல குளிர் காயணும்னு பார்த்துட்டு இருக்கிறா. அது எடுபட போறது கிடையாது. திமுக படுதோல்வி அடைய போது, இந்த தேர்தல் படுதோல்வி அடைய போது. ஏன்னா நம்ம தான் இன்னைக்கு களத்துல இருக்கிறோம், தைரியமா சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், திமுக பத்தி தைரியமா சொல்லிட்டு இருக்கிறோம், இது போன்ற புத்தகங்கள்லாம் தைரியமா போட்டு இருக்கிறோம். திமுகவை தினம் தினம் கிழிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம கிழிக்கிறோம், அவங்க முகத்திலேயே கிழிச்சிட்டு இருக்கிறோம். அதை எதிர்கொள்ள முடியாது அவங்களால. அதனாலதான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி இவ்வளவு காலமா நானும் சரி இதுவும் கடந்து போகும், அமைதியா நம்ம மாட்டும் வேலையை பார்த்துட்டு போலாம். ஆனாலும் இன்னைக்கு ஐயா என்ன மாதிரி மனநிலை வந்துட்டாரு, எந்த மாதிரி மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க பார்த்துக்கீங்களா இந்த துரோகிகள் எல்லாம்.
இந்த துரோகிகளை ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது. ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது. நானும் சொன்னாங்கல்ல, பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, பார்த்துட்டு தான் இருக்கிறேன். என்ன நடக்குமோ நடக்கும். இந்த ஒரு 3 மாசத்துல எவன் ஜெயிலுக்கு போறான்னு பார்த்துட்டு தான் இருக்க போறீங்க. சும்மா விட போறதில்ல. நான் இன்னைக்கு தைலாபுரம் திமுக டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அவ்வளவுதான். அதான் உண்மை நிலவரம். ஐயா கிட்ட போயிட்டு ஐயா கிட்ட போயிட்டு பொய்ய சொல்லி தினமும் பொய்ய சொல்லி ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு ஆகுது. ஐயா இன்னைக்கு முதுமை வந்துடுச்சு. அது எல்லாம் அது மாற்று கருத்து கிடையாது. ஐயா நான் அன்னைக்கே சொன்னேன், இதே மேடையில் சொன்னேன், ஐயா ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாரு. என்ன நடக்குதுன்னு தெரியல, சுத்தி இருக்கிறது எதுவும் தெரியல. இவங்க சொல்ற பொய்ய தான் ஐயா நம்பிட்டு இருக்கிறார். சொன்னாங்க பாரு, டெல்லியில போய் மாபெரும் ஒரு போராட்டம் பண்ணானுங்க. மொத்தமா ஒரு 30 பேர் இருந்தானுங்க. ஐயாட்ட எவ்வளவு பேர் திரும்ப சொல்லியிருக்கிறாங்க? 3000 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. 3000 பேர் டெல்லியில போய் போராடணும். ஐயா அப்படியா, சூப்பர், நம்பிட்டு இருக்கிறார் ஐயா. தர்மபுரியில நம்முடைய அந்த 100வது நாள் நிகழ்ச்சி நடந்தது இல்ல, அந்த நிகழ்ச்சியில ஐயா கிட்ட போயிட்டு, ஐயா அங்க கூட்டமே இல்லையா, வெறும் 500 பேர் தான் இருந்தாங்க. இதெல்லாம் நான் சும்மா சொல்லல, உண்மையா தான் சொல்றேன். இது ஒரு முக்கியமான நபர்கிட்ட ஐயாவே பேசியிருக்கிறார். அங்க என்ன ஒரு 500 பேர் தான் இருந்தாங்களாங்க, அங்க 25,000 பேர் வந்தாங்க தர்மபுரியில. இப்படி தொடர்ந்து ஐயா கிட்ட திண்டிவனத்தில் நான் அந்த நடைபயணம் நிகழ்ச்சியெல்லாம் போறப்போ ஐயா கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஐயா அங்க வெறும் 500 பேர் தான் இருந்தாங்க, அதுக்கு 43 லட்சம் செலவு பண்ணாங்களாம். 47 நான் கணக்கு பண்ணானுங்க. இப்படி அங்க வந்தது 10,000 பேர் வந்தாங்க. அங்க திண்டிவனத்தில் நான் போன எல்லாம் தானா வந்தது 10,000 பேர். அவ்வளவு இளைஞர்கள் வந்தாங்க. இது என் பேஸ்புக்லயே பார்த்தாலே போதும். என் பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் பதிவு பண்ணி தான் இருக்கிறேன். இவ்வளவு கூட்டம் இருக்கு, பதிவு பண்ணி தான் இருக்கிறேன் நான். இப்படி ஒவ்வொன்றும் ஐயா கிட்ட பொய்யே சொல்லி 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 அதை நம்ப வச்சிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தருமபுரியில பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஒகேனக்கல் நடைபயணம் நான் தருமபுரியில பண்ண இல்லைங்களா, காவேரி உபரி நீர் திட்டம். எப்ப பண்ணது அது? 3 வருஷம் இருக்கு. 22ல பண்ணேன். அந்த நடைபயணம் பண்ணிட்டு இருந்தோம். நடைபயணத்தில் இந்த 3 நாள் நடைபயணம் தருமபுரியில் நான் போயிருந்தேன். இந்த நடைபயணத்தில் ஐயா கிட்ட போய் யார் சொன்னார் உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு துரோகி ஐயா அந்த கூட்டத்தில் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. அப்பவே ஆரம்பிச்சிட்டார். 25 வருஷமா உங்களெல்லாம் கட்சி தலைவராக்கி அழகு பார்த்து, ஏன் போதாதா அதெல்லாம்? 4 முறை உங்களை எம்எல்ஏ ஆக்கி, 8 முறை எம்எல்ஏ எலெக்ஷனை நிக்க வச்சு, எம்பி எலெக்ஷனை நிக்க வச்சு, ஆனாலும் அதெல்லாம் பத்தல. அவரால் பதவி இல்லாம இருக்க முடியாது. சூழ்ச்சி என்னைக்கு ஆரம்பிச்சாரு? அன்னைக்கு சொன்னாங்கல்ல, என்ன தலைவராக்கி அடுத்த நாளே சூழ்ச்சி. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 ஐயா உங்க படத்தை சின்னதா போட்டாங்க ஐயா, ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டாங்க ஐயா. அவர் படத்தை இவ்வளவு பெருசா போட்டாங்க ஐயா. உடனே ஐயா என்ன பண்ண, ஒரு சர்க்குலர், ஜிகே மணி படம் தமிழ்நாடு ஃபுல்லா வரணும். இதுதான், அதுக்காக தான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி அப்பா புள்ள ஒரு உறவை, அப்பா பிள்ளைக்குள்ள இந்த இடைவெளி போட்டு உண்டாக்கி உண்டாக்கி என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க இவனுங்கெல்லாம். ஐயோ இவனுங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. இவங்கெல்லாம் சமூகத்தில் ஒதுக்கப்படணும். இவங்கெல்லாம் மனிதர்களாக கூட தகுதி இல்லாதவர்கள் இவங்கெல்லாம். இப்படிதான் ஒன்னொன்னுத்துக்கும் எவ்வளவு பொய் தான். அவர் ஐயா கிட்ட போயிட்டு, ஐயா
அப்படி சொல்லிட்டாரு, உங்களை இப்படி பண்ணிட்டாரு, அப்படி நான் எதுவுமே நான் யார்கிட்டயும் எப்படியும் நான் பேச போறேன். யாராவது பேசுவாங்களா? ஐயா பத்தி பேசுவாங்களா? நானும் இதெல்லாம் கடந்து போவோம்னு சொல்லி நானும் பொறுத்துக்கிட்டு இது எல்லாம் மனசுக்குள்ள நான் கொட்டி வச்சுக்கிட்டு அடக்கி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் படுபாவீங்களா, என்னையா வெற்றி உனக்கு? எங்க வெற்றி? இந்த வடிவேல் ஒரு படத்துல அப்படிதான் பண்ணுவான், இந்த காமெடி பீஸ் மாதிரி. வெற்றி வெற்றி வெற்றி, என்ன வெற்றி? உன்னை சிவில் கோர்ட்டுக்கு போக சொன்னாங்க, அவ்வளவுதான். ஐயா கிட்ட போய் ஐயா வெற்றி இப்படி அப்படின்னு, ஐயாவுக்கு தெரியுமே குழந்தை மாதிரி இருக்கிறார் ஐயா. அப்படியா? சூப்பர். உடனே ஒரு அறிக்கை, அறிக்கையில் என்ன இருக்குன்னு அவருக்கும் தெரியாது, ஐயாவுக்கு தெரியாது. ஒரு பேர்ல ஒன்று வரும், அவர் பேர்ல லெட்டர் ஒன்று வரும். இந்த மாதிரி ஐயா இன்னைக்கு ரொம்ப மனதளவில் பலவீனமாக இருக்கிறார் ஐயா இருக்கிறார். அதை இவங்க பயன்படுத்திக்கிட்டு இவங்களுடைய வேலை திட்டங்கள்லாம் அதை செயல்படுத்திக்கிட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா திமுக தான் காரணம். திமுக தான் காரணம், 100 விழுக்காடு காரணம். இந்த நிலைக்கு காரணம் திமுக, திமுகவுடைய கைகூலிகள். இவங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிறான், சாக்கடை ஒருத்தர் இருக்கிறான். அவன் தினம் சாக்கடை எப்படி இருக்கும்? அப்படி சாக்கடையா தான் இருக்கும். எல்லாம் எவ்வளவு வாங்கியிருக்கிறான், எப்படி வாங்கியிருக்கான், யார்கிட்ட வாங்கியிருக்கான் எல்லாம் தெரியுது. இருக்குது உங்களை எல்லாம் இருக்குது. சும்மா இவங்களுக்கு என்ன ஒன்னே ஒண்ணு, நம்ம அருள் சொன்னது மாதிரி, பசுமை தான் அருள் சொன்னது மாதிரி, என்ன இவங்களுக்கு என்னன்னா மீடியா வச்சுட்டு இருக்காங்க. மீடியாவில் திமுக மீடியான்னு கொஞ்சம் இருக்கு. பொதுவான மீடியா நியூட்ரல் மீடியா தான். அப்படியா? நியூட்ரல் மீடியா தான் பொதுவா. அதுல திமுக மீடியா கொஞ்சம் இருக்கு. அந்த திமுக மீடியா மூலமாக இவங்க தினம் அந்த வாந்தி எடுக்கிறது. அப்படியே மீடியா முன்னாடி போய் பொய்ய சொல்லி 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 அதுபடி போய், அது நீங்க என் தம்பிகளோ என் தங்கைகளோ நிர்வாகிகள் யாரும் நம்பாதீங்க, அந்த கன்றாவிலாம் நம்பாதீங்க. வெறும் பொய்ய சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அது உங்க நம்பி அதை பார்த்து பதிவு போட்டுட்டு அது பதில் சொல்லிக்கிட்டு உங்க மனசுலாம் அதெல்லாம் நீ மாட்டோம். இன்னொரு 3 மாசத்துல தேர்தல் வருது. இந்த தேர்தலுக்கு நீங்கள் தயாராகுங்கள். நம்ம கூட்டணி வெற்றி பெறணும், வெற்றி பெறும், அதுல சந்தேகமே கிடையாது. கட்சி நம்ம கிட்ட தான் இருக்கு, இன்னும் இருக்கும், சின்னம் நம்ம கிட்ட தான் இருக்கு, அதுக்கு பிறகும் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு எந்த சந்தேகம்? இப்படி இருந்தா அப்படி சொல்றான் இப்படி சொல்றான், இவங்களுக்கு வேற வழி இல்லை. பாரு, எனக்கு பாரு, என் வாயிலே இவங்க அவங்கன்னு நம்ம பேச ரொம்ப உண்மையிலேயே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அவங்கன்னு சொன்னா யாரு சொல்லணும்? திமுக தான் நம்ம சொல்லுவோம். அவங்க துரோகிகள், இந்த எதிரிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா திமுக எதிரி, ஐயாவை சுத்தி இருக்கிறவனுங்க துரோகி. இப்படி அதனால வேற என்ன இந்த மாதிரி ஒரு கூட்ட முடியுமா, காமிக்க முடியுமா? நிர்வாகிகள் இருக்குதா, அங்க இருக்குதா? இப்படி எல்லாமே கட்சி நம்ம கிட்ட தான் இருக்கு, எல்லாம் இருக்குது. அதனால அவங்க இது மாதிரி மீடியாவில் வச்சுக்கிட்டு தான் தினம் பொய்ய சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. இப்போ சொன்னாங்க, மேடையில் பேசினாங்கல்ல, இவ்வளோ நமக்கு நிர்வாகிகளை அடிச்சு மண்டையை உடைச்சி இங்கெல்லாம் பிராக்சர் பண்ணி கேஸ் அவன் மேல இருக்குது, அவனை கைது பண்ணலன்னா என்ன அர்த்தம்? திமுக முழுக்க அவங்கள டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அதனால இந்த தேர்தல் திமுக தோல்வி அடைய வேண்டும், படுதோல்வி அடைய வேண்டும். அதை இங்க இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளும் உறுதி செய்ய வேண்டும். இன்னொருத்தர் இருக்கார், ஐயாவுடைய சட்ட ஆலோசகர். அப்பா சூப்பர் பண்றாரு, நல்ல நமக்காக நல்ல வேலை செய்யறாரு. அவர் நமக்காக நல்ல வேலை செய்யறார். ஐயாவுக்கு சட்ட ஆலோசகர் ஒருத்தர் இருக்கார், பாண்டிச்சேரிக்காரர். அவர் மேல அவங்க அண்ணன் ஒரு வழக்கு போட்டிருக்காரு, அவர் தங்கச்சி அவர் தம்பி என்ன நல்ல அபகரிப்பு வழக்கு போட்டிருக்கிறாரு. அவர் ஐயாவுக்கு அவர் என்ன யாருன்னா ஒரு மெஜிஸ்ட்ரேட்டா இருந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி மெஜிஸ்ட்ரேட் வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க அவரை. எதுக்கு? கரப்ஷன் சார்ஜஸ், ஊழல் குற்றச்சாட்டு, வேலையிலிருந்து எடுத்துட்டாங்க. இவர் தான் ஐயாவுக்கு சட்ட ஆலோசகர். எப்பா இவங்கெல்லாம் கழிச்சு கட்டி எல்லாம் பண்ணி போட்டோம். அதனால இதெல்லாம் விட்டுடுங்க. இப்ப இன்னொரு 20 நாள்ல நமக்கு புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு வருது. இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு பிறகு நமக்கு பொங்கல், தை பொங்கல் வருது. இந்த கழிச்சு கட்டதெல்லாம் ஒதுக்கி ஓரம் கட்டி
நம்ம தெளிவான இப்போ நீர் நம்மிடம் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம வேகமாக நம்ம முன்னேறுவோம், வேகமாக நாம் அணுகுவோம். இந்த தேர்தல் மட்டுமில்ல, அரசியல் களத்திலே நாம் இருப்போம். அரசியல் களம் நமக்காகவே அமைந்திருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அரசியல் வெற்றிடம் இருக்கிறது, தலைமை வெற்றிடமும் இருக்கிறது. அதை நாம் நிரப்ப வேண்டும். ஏன்னா ஒரு காலத்தில் நம்முடைய சோ கால்ட் கல்ட் ஃபிகர்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்ம வீரர் காமராஜ் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், அண்ணா அவர்கள், கலைஞர் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள்லாம் இன்னைக்கு யாரும் இல்லை. அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அந்த இடத்தை நாம் நிரப்ப வேண்டும், நாம் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும். நமக்கு எல்லாம் தகுதிகளும் இருக்கு, திறமைகளும் இருக்கு, திட்டம் இருக்கு, செயல் திட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. அதனால இந்த சாக்கடையை பத்தி பிரச்சனைகள்லாம் விட்டுடுங்க. நம்ம மாட்ட நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். அவன் இப்படி சொல்லிட்டான் மீடியா பண்ணிட்டான்லாம் இல்லை. அது பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட விட்டுடுங்க. ஏதாவது இருந்துன்னா அது என்ன சட்ட பிரச்சனையா அரசியல் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன, களத்துல போய் அங்க இருக்கின்ற இப்ப நான் சொன்ன நிர்வாகிகள் எல்லாம் போட்டுட்டு களத்துல போய் பிரச்சாரம் பண்ணுங்க. 2 போராட்டம் நமக்கு இருக்கு. டிசம்பர் 17 அன்னைக்கு மிக முக்கியமான ஒரு போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒரு போராட்டம். ஏன்னா திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் இது. சாதாரண துரோகம் கிடையாது, அனைத்து சமுதாயங்களுக்கும் செய்கின்ற துரோகம் இது. திமுகவை தவிர அனைத்து தலைவர்களும் அழைக்க வேண்டும் என்று இங்க நம்முடைய நிர்வாகிகளுக்கு நான் அங்க அறிக்கை விட்டிருக்கேன். அவங்க போய் அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க, எல்லாருமே பார்த்திருக்கிறாங்க, எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. எல்லா கட்சிகளுக்கும் திமுக தவிர அனைத்து கட்சிகளுக்கும் நம்ம அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. யார் யார் வராங்க பார்க்கலாம். நம்முடைய வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம அதன் பிறகு ஜனவரி 29ஆம் தேதி மாபெரும் போராட்டம். அது அந்த போராட்டத்தை நீங்க மறக்காதீங்க, முக்கியமான போராட்டம். இந்த போராட்டத்தில் திமுக வன்னியர்களினுடைய எதிரி, துரோகி அப்படின்னு ஒரு எண்ணத்தை, இந்த செய்தியை எல்லா கிராமத்துக்கும் நீங்க கொண்டு போங்க. சாதாரண துரோகம் பண்ணல வன்னியர்களுக்கு திமுக. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 3.5 ஆண்டுகள் ஆகிறது, கிட்டத்தட்ட 1350 நாட்கள் ஆகிறது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு நான் கொடுக்க மாட்டேன் பிடிவாதமா இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் பாடத்தை புகட்டுவோம். இப்போ இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை கூட இதுல யார் தெரியுமா துரோகம் பண்ணிருக்கா அதிகமா? இந்த ஜி.கே. மணி. எப்படி தெரியுமா? நான் ஐயா கிட்ட சொன்னேன். நான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட 3 மாசம், அப்புறம் 6 மாசம், அப்புறம் 1 வருஷம் ஐயாட்ட சொன்னேன். ஐயா நம்ம போராடலாம், களத்துல போடலாம், ஏன்னா நம்ம யாருன்னு காமிக்கணும். உடனே இவர் என்ன பண்ணிட்டு ஐயா கிட்ட, ஐயா அவரு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஐயா. இவர் தான் தினம் போய் பேசுறவர்கள் அங்க. ஐயா அதெல்லாம் வேணாம் ஐயா, கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஐயா, கொடுத்துருவாரு ஐயா, இப்படி பண்ணிடுவாரு ஐயா, போன்ல போட்டு கொடுக்கறது. இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி அந்த நம்முடைய ஐயாவுடைய போராட்ட தன்மையை குறைச்சிக்கிட்டு நம்ம எவ்வளவு சொல்லி பார்த்தோம். ஐயா போற இல்லப்பா, அவர் கொடுத்துருவாருப்பா, ஜி.கே. மணி சொல்லிட்டாருப்பா, அவர் செஞ்சிருவாருப்பா. வச்சாரு, ஆப்பு வச்சாரு ஸ்டாலின். இப்படி ஐயாவை அப்படி, ஏன்னா இது சாதாரண துரோகம் கிடையாது, இந்த சமுதாயத்துக்கு செய்கின்ற துரோகம் இது. இல்லைன்னா நம்ம இந்த போராட்டத்தை என்னைக்கு நம்ம வச்சிருப்போம்? 2 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு போராட்டம் பண்ணினா இந்நேரம் கொடுத்துட்டு வேற வழியில் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்படி இவ்வளோ துரோகம் சூழ்ச்சிகள் பண்ணி ஐயா தம்பி ஸ்டாலின் எப்படியாவது கொடுத்துடுவாரு ஐயா சொல்றது நம்பிக்கையில் இருந்தார் ஐயா. இவரு அப்படிப்பட்டி சொல்லி சொல்லி சொல்லியே அப்படி கட்டுப்படுத்திட்டார். எவ்வளவு இருக்கு, நான் இன்னைக்கு சொல்லணும்னு இருக்கு. ஆனாலும் மனசுல இன்னும் நிறைய இருக்கு, அது பார்த்துக்கலாம். அதெல்லாம் நான் என் மனசுக்குள்ள இருந்துட்டு போட்டோம். உங்ககிட்ட நான் மறுபடியும் சொல்றேன், உங்ககிட்ட நான் இங்க இருக்கின்ற ஒன்றிய நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர், பேரூர் நகர மாநகரத்துடைய நிர்வாகிகளுக்கு கிட்ட நான் எதிர்பார்க்கறது என்ன, உங்க ஒன்றியத்தில் எல்லா கிராமத்துக்கும் போங்க, நகரத்தில் உள்ள அத்தனை வார்டுகளுக்கும் போங்க, பாருங்க, சந்திங்க, பேசுங்க. உங்களை அவங்களுக்கு தெரியணும், உங்களை அவங்களுக்கு தெரியும். நீங்க மாவட்ட செயலாளர் பத்தி கவலைப்படாதீங்க, என்னப்பா சரியா? இங்க இருக்கிற ஒன்றிய நிர்வாகிகள் நீங்க மாவட்ட செயலாளர் பத்தி கவலையே படாதீங்க.
ஏன்னா நான் சொல்லிட்டேன், நீங்க தான் ஹீரோ, மாவட்ட செயலாளர் வெறும் டைரக்டர். ஏன்னா சில மாவட்ட செயலாளர் என்ன கேட்காம நீ போகக்கூடாது, எனக்கு சொல்லாம நீ அங்க போய் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க, நீங்க மட்டும் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். சரியா? என்னப்பா சரியா? தலையை நல்லா தான் ஆட்டேன். ஏன்னா மறுபடியும் சொல்றேன், ஒன்றிய நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர் நீங்கள் தான் நம் கட்சியினுடைய ஹீரோ, நம் கட்சியினுடைய அடித்தளம், ஃபவுண்டேஷன் நீங்க தான். உங்களை நம்பிதான் கட்சி இருக்கு. அந்த வகையில நீங்கள் அந்த பொறுப்பை நீங்கள் அதை உணர வேண்டும். பொறுப்பு நம்ம வச்சிருக்கிறோம்பா, நம்மளாலதான் இந்த கட்சி இருக்குன்னு அந்த பொறுப்பு உண்மைதான். அது அந்த பொறுப்பை நீங்கள் உணர்ந்து பணியாற்றுங்கள், வேகமாக வேலை செய்யுங்கள், கடுமையாக அங்கே உழையுங்கள். இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. 2 மாதத்துல இந்த சொல்ற இந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பூத் ஏஜென்ட் எல்லாம் பண்ணுங்க. இந்த போராட்டம் 2 போராட்டத்தில் கிராம கிராமமாக போங்க. நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நீங்க உங்கள் மூலமாக நம் கட்சிக்கு, நம் இயக்கத்திற்கும், நம் அமைப்புக்கும் வர வேண்டும். அதை நீங்கள் நிச்சயமாக செய்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையிலே உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை, புத்தாண்டு வாழ்த்துக்களும் சொல்றேன் நான். அதுக்கப்புறம் பொங்கல் வாழ்த்துக்கள்லாம் இருக்கு. ஆனாலும் அதுக்கு முன்பு இன்னொரு கூட்டம் நம்ம நடத்துவோம். இது பொதுக்குழு கிடையாது, இது ஒன்றிய நிர்வாகிகள் உடைய கூட்டம். அதில் நடத்த போறோம். వస్త్రానికి ఒక పోగు ఆధారం. అలాంటి ఎన్నో పోగుల ఆధారంగానే సంప్రదాయ నూతన దుస్తులవుతాయి. వారసత్వాన్ని పుణికి పుచ్చుకున్న మగ్గాలు కొన్ని కథలు చెబుతాయి. ఈ కథలోని నాయకుడు కదిలే ఆకాశ మేఘం. అందరి కళ్ళు అతన్నే చూస్తుంటే అక్షంతులు, పువ్వులు వీరినే తలుచుకుంటున్నాయి. ఐక్యతను వేడుకగా జరుపుకుందాం. మినిస్టర్ వైట్. அவங்க தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அவங்க தான் மாத்தி பண்ணியிருக்கிறாங்க, அவங்க தான் கூட்டம் நடத்த என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க. அதை இங்க சொல்ல போறது இல்லை, எல்லாம் வச்சிருக்கிறோம். நம்ம தமிழரசன் அளவுக்கு தெரியும், பாலுவுக்கு தெரியும். அந்த வகையில நீங்கள் எல்லாம் தெளிவாக இருங்கள், களத்திலே இறங்குங்கள். நாம் வெற்றி பெறுகிறோம். இந்த கொடுங்கோல் ஆட்சி, இந்த மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் நேரம், காலம் வந்துவிட்டது. அதற்கு உங்களுடைய அத்துணை உழைப்பும் அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். காரணம், நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நம்ம கட்சிக்குள்ள இருக்கிற குழப்பத்துக்கு காரணம் யாரு? இந்த திமுக. இந்த திமுகவை நாம் வீழ்த்த வேண்டும். களத்திலே வீழ்த்தி இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி இந்த ஆட்சியை துரத்தி அடிக்க வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற அத்துணை பாட்டாளி சொந்தங்கள், அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் வேண்டுகோள் வேண்டுகோள். நீங்கள் எல்லோரும் களத்திலே இறங்கி நாம் எல்லோரும் வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி.